அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் பொதுக்காலத்தின் 20வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். மனிதன் ஒருவன் நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு ஊர் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த வேளையிலே, அவன் களைப்புற்று சற்று இளைப்பாறுவதற்காக ஒரு வீட்டின் கதவை தட்டுகின்றான். அந்த வீட்டிலிருந்த எவரும் கதவை திறக்கவில்லை. 2வது முறை தட்டுகின்றான். அப்பொழுது அந்த வழியாக சென்ற மனிதர்கள் சொன்னார்கள், இந்த வீட்டில் இருப்பவர்கள் எவரும் உனக்கு கதவை திறக்க மாட்டார்கள் என்று. 3வது முறை அவன் தட்டுகின்றான். யாரும் திறக்கவில்லை. அந்த வீட்டின் திண்ணையில் அமர்ந்து அவன் காத்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அந்த சமயத்தில் அந்த வீட்டின் ஜன்னலை ஒரு மூதாட்டி திறந்து, நீங்கள் யார் என்று கேட்டபோது, நான் ஒரு அந்நியன், சற்று இளைப்பாறுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொன்னான். மேலுமாக அவன் சொன்னான், இந்த வீட்டை கதவை தட்டினால் யாரும் திறக்க மாட்டார்கள் என்று இங்கு இருப்பவர்கள் சொல்கின்றார்களே என்று கேட்டபோது அந்த மூதாட்டி சொன்னார், ஆம், அவர்கள் சொன்னது உண்மைதான், நான் கதவை உனக்காக திறக்க மாட்டேன் என்று. ஆனால் அந்த மனிதன் காலை முதல் மாலை வரை அந்த வீட்டு திண்ணையிலேயே அமர்ந்திருந்தான். மாலை வேளையிலே அந்த மூதாட்டி ஜன்னல் கதவை திறந்து பார்த்தபோது அந்த மனிதன் நாள் முழுவதும் அங்கேயே அமர்ந்திருப்பதைக் கண்டு அந்த மனிதன் மீது இரக்கம் கொண்டு அந்த மனிதனுக்கு உணவு கொடுத்து சற்று இளைப்பாறவும் இடம் கொடுத்தாராம். அன்பிற்குரியவர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இடைவிடாத முயற்சி பலனை தரும். இந்த மனிதன் நீண்ட நேரமாக அங்கே அமர்ந்து தனக்கு வேண்டியதை இந்த மூதாட்டியிடமிருந்து பெற்றுக்கொண்டான். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற போது எசையா புத்தகத்தின் 3வது பகுதியிலிருந்து இன்றைய முதல் வாசகம் இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு தங்களுடைய நாட்டிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை மீண்டுமாக வாழ ஆரம்பித்த போது, மீண்டுமாக தங்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் மத்தியில் புறையினத்து மக்களும் இருந்தார்கள். அவர்கள் அந்நியர்களாக பார்த்தார்கள், அவர்களை வெறுத்தார்கள், புறக்கணித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் எசேயா இறைவாக்கினர் இந்த ஒரு அறிவுரையை, செய்தியை அவர்களுக்கு வழங்குகின்றார். கடவுள் அனைவரையும் சமமாக பார்க்கின்றார். கடவுளுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர், அனைவருக்கும் கடவுளாக இருக்கின்றார். ஒரு மனிதன் அந்நியராக இருக்கலாம், புறநத்து மனிதனாக இருக்கலாம். யார் ஒருவர் கடவுளை அன்பு செய்கின்றாரோ, யார் ஒருவர் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றாரோ, அவர்கள் கடவுளுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அவர்களும் கடவுளுடைய இதயத்தில் குடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியை வழங்குகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலரை நாம் வேறுபடுத்தி பார்க்கின்றோம், புறக்கணிக்கின்றோம், வெறுக்கின்றோம். ஆனால் அனைவரையும் இறைவன் அரவணைக்க நம்மை அழைக்கின்றார். அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், அனைவரையும் ஒரே குடும்பமாக நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. 2வது வாசகத்தில் புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில், இந்த உரோமையர்கள் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். யூதர்கள் இந்த உரோமையர்களை புறநத்து மக்களாக அவர்கள் பாவித்தார்கள். இஸ்ராயல் மக்கள் தவறிய போது, இறைவனை விட்டு பிரிந்து சென்ற போது, பாவம் செய்த போது இறைவன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார், அவர்களை தொடர்ந்து அன்பு செய்தார். அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். ஒரே கடவுளின் பிள்ளைகளாக, கடவுளின் குடும்பமாக நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற செய்தியை புனித பவுல் வழங்குகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கனனியா பெண்ணின் இடைவிடாத ஜெபத்தை, அவளுடைய வேண்டுதலை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய மகளுக்காக, அவள் குணம் பெறுவதற்காக இயேசுவிடம் வந்து பணிந்து நிற்கின்றார். இந்த விசுவாசத்தில், அவளுடைய நம்பிக்கையில் பல சவால்கள், பல தடைகள் வருகின்றன. இவற்றை நாம் நற்செய்தியிலே ஒவ்வொன்றாக பார்க்கின்றோம். முதலில் இயேசு இவளுடைய வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் செல்கின்றார். 3வது, இந்த பெண்ணை பார்த்து இயேசு நாய் என்று கூறுகின்றார். நான் இஸ்ராயல் மக்களிடையே காணாமல் போன ஆடுகளுக்காக வந்தேன், உனக்காக அல்ல என்பதை நேரடியாக அவளுக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த பெண் இப்பேற்பட்ட சவால்களுக்கு மத்தியில, இப்பேற்பட்ட தடைகளுக்கு மத்தியில அவள் இடைவிடாமல் இயேசுவிடம் தொடர்ந்து ஜெபித்ததன் பலனாக தன்னுடைய மகளுக்கான குணத்தை பெற்றுக்கொள்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது இயேசு நம்முடைய ஜெபத்தை ஏற்று நமக்கானதை வழங்குவார்.
நம்முடைய வேண்டுதல்களை ஏற்பார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்த பிறகு இந்த 3 கேள்விகளை உங்கள் முன் வைத்து உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். முதலாவது கேள்வி, கேட்கலாமா? இரண்டாவது கேள்வி, நாம் கேட்டது கிடைக்குமா? மூன்றாவது கேள்வி, எப்பொழுது கிடைக்கும்? இந்த 3 கேள்விகளையும் நாம் அடிக்கடி நம்முடைய மனதிற்குள்ளே எழுப்புகின்றோம். முதலாவதாக கேட்கலாமா? நமக்கு விருப்பமானதை நாம் நிச்சயம் இயேசுவிடம் கேட்கலாம். நாம் ஒருபோதும் அதிலே தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமில்லை. எனக்கு அவர் செவி கொடுப்பாரா? என்னுடைய வேண்டுதலை கேட்பாரா? ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம், ஒரு கவலை நம்முடைய மனதிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் கடவுளுடைய பிள்ளைகள். தைரியமாக நாம் துணிவுடன் இயேசுவிடம் நாம் வேண்டியதை, விரும்பியதை கேட்கலாம். இரண்டாவதாக நாம் கேட்கின்ற கேள்வி, நாம் கேட்டது கிடைக்குமா என்பது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கனனியா பெண் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவளுக்கானதை இயேசு கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையுடன் இடைவிடாது ஜெபிக்கின்ற போது நாம் கேட்பதை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். கேட்டது நிச்சயம் கிடைக்கும். மூன்றாவது, எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற கேள்வி. நான் இத்தனை ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன், இன்னும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே. கடவுள் எப்பொழுது இதனை கேட்பார்? எப்பொழுது எனக்கு இதனை அருள்வார்? கடவுளிடம் நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது, நமக்கான பணிகளை நாம் சரியாக செய்கின்றோமா, பிறரை நாம் அன்பு செய்கின்றோமா, உதவி செய்கின்றோமா, கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கின்றோமா? நாம் கடவுளை கேட்பது மட்டுமல்ல, நமக்கான பணிகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். திருப்பாடலிலே இவ்வாறு வாசிக்கின்றோம், கண்களை பொருத்தியவர் காணாமல் இருப்பாரோ, செவிகளை உருவாக்கியவர் கேளாமல் இருப்பாரோ. நிச்சயமாக நம்முடைய குரலை இறைவன் கேட்பார், அதற்கு செவி மடுப்பார். கனனியா பெண்ணை போன்று இடைவிடாது விடாமுயற்சியோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாம் இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம்.